வணக்கம். நாம இன்னைக்கு நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையில அமைஞ்சிருக்கிற புதிய அரசாங்கத்தோட அதிரடியான அரசியல் வியூகங்களை தான் நாம இப்ப ரொம்ப விரிவா, அதே சமயம் சுவாரஸ்யமா அலச போறோம். பாத்தீங்களா, இப்போதைய தமிழக அரசியல் களம் அப்படியே ஒரு பிரம்மாண்டமான சதுரங்க வேட்டையா மாறியிருக்கு. அமைச்சரவை விரிவாக்கம், கூட்டணி கணக்குகள், யாருமே எதிர்பார்க்காத ஆதரவுகள்னு ஒவ்வொரு நகரமும் ரொம்பவே நுட்பமா அரங்கேறிட்டு வருது. நாம எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம கிடைச்சிருக்கிற நம்பகமான தரவுகளை வச்சு இந்த ஆட்டம் எப்படி நடக்குதுங்கிறத ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். மே 10 முதலமைச்சரா திரு விஜய் பதவியேற்றதிலிருந்து ஏகப்பட்ட அதிரடி மாற்றங்கள். பதவியேற்ப முடிஞ்ச ஒரு வாரமா எந்த இலாக்காவும் ஒதுக்கப்படாமலேயே இருந்த நிலையில இன்னைக்கு சரியா 9 தாமவேக அமைச்சர்களுக்கு அதிகாரப்பூர்வமா இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு புது அரசாங்கத்தோட இயல்பான தொடக்கம் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இங்கேதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 9 பேருக்கு மட்டும் இலாக்காக்களை ஒதுக்குனதுல என்ன அரசியல் நுணுக்கம் இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா யோசிக்கணும். இப்போதே இந்த அரசாங்க கட்டமைப்பை பார்க்கும்போது உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கேள்வி எழலாம். மாநிலத்தோட மிக முக்கியமான பவர்ஃபுல்லான பல துறைகளுக்கு ஏன் இன்னும் அமைச்சர்களே நியமிக்கப்படல? அந்த துறைகள் எல்லாம் ஏன் அப்படியே காலியாவே வச்சிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு மாநிலத்தை வழிநடத்த தேவையான மிக முக்கியமான துறைகளை சாதாரணமா எந்த ஒரு முதலமைச்சரும் இப்படி காலியா வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் இருக்குங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. அது என்ன வியூகம்னு பார்க்கலாமா? இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட துறைகளுக்கும் காலியா இருக்கிற துறைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நிதி, நீர்வளம், கனிம வளம், பொதுப்பணித்துறை, சுகாதாரம், அப்புறம் பள்ளிக்கல்வி, இப்படி அத்தியாவசியமான துறைகளுக்கு அமைச்சர்கள் வந்துட்டாங்க. ஆனா பத்திரப்பதிவு, போக்குவரத்து, இந்து சமய அறநிலையத்துறை, வீட்டு வசதி, அப்புறம் உயர்கல்வி மாதிரியான ரொம்பவே சக்தி வாய்ந்த மக்களோட நேரடி தொடர்புல இருக்கிற துறைகள் ஏன் இன்னும் யாரும் கொடுக்கப்படல? இது ஏதோ தற்செயலா நடந்தது கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் செஸ் மூவ். இந்த விடுபட்ட இடங்கள் எப்போ யார வச்சு நிரப்பப்பட போகுதுங்கிறதுல தான் சுவாரஸ்யமே அடங்கியிருக்கு. நம்ப தகுந்த வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த விடுபட்ட துறைகளை நிரப்ப அடுத்த 3 நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அமைச்சரவை விரிவாக்கம் நடக்க போகுதாம். முதலமைச்சர் விஜய் அதுக்கான வேலைகளை தீவிரமா செஞ்சுட்டு வரதா சொல்லப்படுது. இந்த மிஸ்ஸிங் பீசஸ் எப்படி பொருந்த போகுதுங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த தமிழக அரசியலையும் பயங்கர பரபரப்பா வச்சிருக்கு. சரி, இப்போ இந்த கூட்டணி கணக்குகள் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அதிகார பகிர்வு எப்படி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பார்த்தா புதுசா 7 அமைச்சரவை இடங்கள் நிரப்பப்பட போகுது. இந்த அதிகார பகிர்வுல காங்கிரஸ் கட்சிக்கு 2 இடங்களும், யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸா அதிமுகவோட எஸ்பி வேலுமணி தரப்புக்கு 5 இடங்களும் ஒதுக்கப்படலாம்னு செய்திகள் வெளியாயிருக்கு. என்னது, எதிர்க்கட்சிக்கு அமைச்சரவையில இடமா? இதுதான் இப்போ அரசியல் களத்துல ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு. இது ஏதோ காத்துல வந்த செய்தியோ இல்ல யோகமோ கிடையாதுன்னு நம்ம உறுதியாவே சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தான் கட்சிக்கு 2 அமைச்சரவை இடங்கள் உறுதியா கிடைக்க போகுதுன்னு ஏற்கனவே வெளிப்படையாவே சொல்லிட்டாரு. அவரோட இந்த பேச்சு திரைமறைவுல நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளை உறுதிப்படுத்துறதோட வரப்போற அமைச்சரவை விரிவாக்கத்தோட ஒரு பாதிய நமக்கு தெள்ளத் தெளிவாக்கிடுச்சு. அடுத்ததா எல்லாரும் ஆச்சரியப்படுற அந்த அதிமுக கணக்கு என்ன, அந்த ஆதரவுக்கான பரிசு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இந்த எதிர்பாராத கூட்டணிக்கான விடை கடந்த மே 10 பிறகு நடந்த சம்பவங்கள்ல தான் ஒழிஞ்சிருக்கு. சட்டசபையில நடந்த அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு தான் இதுல மாபெரும் திருப்புமுனை. அந்த வாக்கெடுப்போட போதுதான் அதிமுகவோட ஒரு அதிருப்தி தரப்பு கட்சி நிலைப்பாட்டை தாண்டி புதுசா அமைஞ்ச தவகை அரசுக்கு தங்களோட முழு ஆதரவையும் கொடுத்தாங்க. அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த இலாகா ஒதுக்கீடும் அடுத்து வரப்போற அமைச்சரவை விரிவாக்குமோ. இதை எல்லாமே ஒன்னோட ஒன்னு லிங்கான விஷயங்கள். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல முதலமைச்சர் விஜய்க்கு சப்போர்ட்டா நின்ன அந்த அரசியல் எடையோட அளவு என்ன தெரியுமா? மிகச்சரியா 25 எம்எல்ஏக்கள். ஆமாங்க, எஸ்பி வேலுமணி அப்புறம் சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தங்களோட முழு ஆதரவையும் தவக அரசுக்கு கொடுத்து அந்த வாக்கெடுப்புல அரசோட வெற்றியையே உறுதி செஞ்சாங்க. 25 எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது சாதாரண நம்பர் கிடையாது. ஒரு மாநில அரசியலோட போக்கையே மாத்தி அமைக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு நம்பர். இந்த அதிரடியான அரசியல் நகர்வை உறுதிப்படுத்துற விதமா கே.சி. வீரமணி அவங்க ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்திருக்காரு. அதிமுக தரப்புக்கு தவுகை அமைச்சரவையில இடங்கள் கொடுக்கறது சம்பந்தமா திரைமறைவுல நடந்த பேச்சுவார்த்தைகளை அவர் உறுதி செஞ்சிருக்கிறாரு. அப்போ இதிலிருந்து என்ன புரியுது? வேலுமணி தரப்புக்கு ஒதுக்கப்பட போறதா சொல்லப்படுற இந்த 5 அமைச்சரவை இடங்களும் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல அவங்க கொடுத்த நிபந்தனையற்ற ஆதரவுக்கான நேரடி பரிசுதான். சும்மா சொல்லக்கூடாது. அரசியல் சதுரங்கத்துல இது ரொம்ப துல்லியமா திட்டமிடப்பட்ட ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆனா அரசியல்ல நியூட்டனோட 3ஆம் விதி மாதிரி
ஒவ்வொரு நகர்வுக்கும் ஒரு அதிரடியான எதிர்வினை இருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் தவேகா அரசுக்கு 25 எம்எல்ஏக்களின் ஆதரவை கொடுத்த வேலுமணி தரப்போட துணிச்சலான மூவ். மறுபக்கம் இத பார்த்து கொதித்தெழுந்த எடப்பாடி பழனிசாமி தரப்பு தவேகாவுக்கு ஆதரவளித்த 28 மாவட்ட செயலாளர்களை அதிரடியா பதவி நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டிருக்காரு இபிஎஸ். கட்சிக்குள்ள நடக்கிற ஒரு மிகப்பெரிய அதிகார போராட்டத்தோட உச்சகட்டம் தான் இது. இதோட ஒட்டுமொத்த விளைவு என்னாச்சு தெரியுமா? புதிதா அமைஞ்ச இந்த தவைகா அரசுக்கு ஆதரவு கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற இந்த ஒற்றை கேள்வியால பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள்ள அமைப்பு ரீதியாவே ஒரு மாபெரும் விரிசல் ஏற்பட்டிருக்கு. இத நம்ம இப்ப ரொம்ப வெளிப்படையாவே பார்க்க முடியுது. இது ஏதோ கடந்து போல சாதாரண விஷயமே கிடையாதுங்க. தமிழக அரசியல் வரலாற்றுல இது ஒரு ரொம்ப முக்கியமான திருப்புமுனை. இன்னைக்கு இந்த அரசியல் அலசல முடிவுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போக விரும்புறேன். ஒரு பக்கம் ரெண்டா பிளவப்பட்டிருக்கிற எதிர்க்கட்சி, இன்னொரு பக்கம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு புதுமையான கூட்டணி அமைச்சரவை. இந்த சுவாரஸ்யமான சூழல்ல அடுத்த 3 நாளுக்குள் நிரப்பப்பட போற அந்த விடுபட்ட துறைகள் தமிழ்நாடு அரசியலோட எதிர்காலத்தையே எப்படி புரட்டி போட போகுது? இதற்கான விடை ரொம்ப சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.